முடியல. சரியான பிராடு பொறுக்கி. நீ ரொம்ப ஓவரா பேசுற. யாரு? நானு? நீதான். உன்னை பார்த்தாலே கோபம் வருது. சரி, அது இருக்கட்டும். எங்களை பார்த்தாலே எதுக்கு ஓடுற? நல்லவனா இங்கேயே நின்றுக்கணும். எங்களை பார்த்ததும் ஓடுறேனா நீ ஏதோ திருட்டுத்தனம் பண்றேன்னு தானே அர்த்தம். ரொம்ப தப்பா பேசிட்டேன். அப்படி இருக்காங்களோ? இருக்கட்டும் இருக்கட்டும். இந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் கடவுள் ரொம்ப கஷ்டப்படுத்துவான். வாழ்க்கையில இவன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு மட்டும் பாரு. நாம தான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா நம்மளால யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பேன். எப்படி எப்படி அவனை நான் கஷ்டப்படுத்தினேன். ஒவ்வொரு தடவையும் அவனை பார்க்க மொத்தல எவ்வளவு மோசமா பேசியிருக்கேன். அதுவும் அவன் வாழ்க்கையில அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். அப்படிப்பட்டவனை நானும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. கண்டிப்பா கடவுள் என்னை மன்னிக்கவே மாட்டாரு. உங்களை கூப்பிட்டு பேசலாம் தான் நினைச்சேன். ஆனா நீங்க கிளம்பிட்டீங்க. அதான் உங்களுக்கும் ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக போலீஸை கூட்டிட்டு வந்தேன். ஒவ்வொரு தடவை பார்க்கும் போதுல நான் அவ்வளோ திட்டியிருக்கேன். அப்படி இருந்தோம் நமக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு நினைச்சு போலீஸை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த மனசு எல்லாருக்கும் வராது. ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். என்னை எத்தனை பேர் எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி இருப்பாங்க. அவங்களெல்லாம் சிரிச்சுக்கிட்டே கடந்து வந்துட்டேன். ஆனா இவனை ரொம்ப நல்லவன். அளவுக்கு மீறி பேசி கஷ்டப்படுத்திட்டேன். என்ன பண்றதுன்னே தெரியல. இவன் யாரோ இவன் தான் யாரோ புரியவில்லை. எனக்காக எதிர்காய் வந்தன் தெரியவில்லை. இவன் யாரோ இவன் தான் யாரோ புரியவில்லை. இவன் நீரோ இவன் என் நீரோ தெரியவில்லை. சிவானி, சிவானி, என்ன இப்படி படுத்திருக்க? வா ஸ்வேதா, என்னாச்சு? ரூம்லயே உட்காந்துட்டு இருக்க? ஒன்னும் இல்ல. ஏய் சிவானி, என்னாச்சு? உன்னை கடத்திட்டு போயிட்டாங்களே, அதை நினைச்சு பயந்துட்டு இருக்கியா? சேச்சா, அதெல்லாம் இல்ல. அப்பவே நான் மறந்துட்டேன். பின்ன என்னாச்சு? இப்படி ரூம்குள்ள நீ உட்காந்துக்கிட்டே இருக்க மாட்ட. காலேஜ் கிளம்பலையா? அண்ணன் என்ன பண்றான்? இப்பதான் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போறேன்னு போனாங்க. உனக்கு தெரியுமா? சாதனா நார்மலா ஆயிட்டாலாம். எல்லார்கிட்டயும் பேசுறாளாம். அப்புறம் வலி கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கா. உங்க அண்ணனுக்கு சந்தோஷம் தாங்கல. இன்னைக்கும் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு அப்புறம் ஆபீஸ் போறேன்னு போயிருக்காங்க. ஓ அப்படியா? ஏன் ஸ்வேதா, வாரியா? நாம 2 பேர் போய் சாதனாவை பார்த்துட்டு வருவோம். போலாம் சிவானி. நானும் அதைத்தான் உன்கிட்ட கேட்க வந்தேன். இன்னைக்கு காலேஜ் போறியா? இல்லப்பா, ஒரு மாதிரியா இருக்கு. இன்னைக்கு நான் லீவு போட்டுக்கிறேன். சரி ஓகே, அப்பனா நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போலாம். சரி சரி சரி, சொல்லு, என்னாச்சு ஒரு மாதிரி இருந்த? ஸ்வேதா, நான் உன்கிட்ட ஒன்று சொல்றேன். அதுக்கு நீ கரெக்டா ஆன்சர் சொல்லணும். ஆன்சர் சொல்லணுமா? சரி கேளு. ஸ்வேதா, நான் சின்ன பிள்ளையில இருந்து என் அம்மா கூட தான் இருக்காங்க. இப்பவும் தான். ஆனா இது வரைக்கும் எங்க அம்மா என்ன கண்டுக்கிட்டதே இல்ல. என்ன பாசமா ஒரு வார்த்தை கூட கூப்பிட்டு பேசினது கிடையாது. எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம், நான் என்ன பண்ண சந்தோஷமா இருப்பேன், இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. ஏன் ஆசைப்பட்டு இது வரைக்கும் எங்க அம்மா எனக்காக எதுவுமே வாங்கி கொடுத்ததில்ல. என் அம்மா கூட நான் இருந்தும் அம்மா இல்லாம அனாதை மாதிரி தான். சிவானி, என்னம்மா? கேளு ஸ்வேதா, என் அம்மாவை நான் பக்கத்துல வச்சுக்கிட்டேவும் நான் எத்தனை நாள் அனாதான்னு ஃபீல் பண்ணியிருக்கேன் தெரியுமா? அப்படி இருந்தே எனக்கு அன்பு கிடைக்காம நான் இவ்வளோ கஷ்டப்படும் மொத்தல. விவரமே தெரியாத ஒரு வயசுல அம்மா இல்லாம ஒரு பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படும். யாருமா அது? நீ சொல்லு, எவ்வளோ கஷ்டப்படும்? அதெல்லாம் கொடுமம்மா. நீ சொல்ற மாதிரி தான் நானும். அம்மா பாசம்னு எனக்கு முழுசா கிடைச்சதில்ல. ஆனா நான் என்ன கேட்டாலும் சரி, நான் என்ன சொன்னாலும் சரி, அம்மா செய்வாங்க. அது வரைக்கும் நான் கொஞ்சம் லக்கி தான். ஆனா அம்மாவே இல்லாத குழந்தைனா ரொம்ப கஷ்டம்தான். கஷ்டம் தானே? அந்த குழந்தை எவ்வளவு பாவம். உண்மைதான். இந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. வந்துருச்சே, என்ன பண்ணலாம்? புரியல. இல்ல, விவரமே தெரியாத ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தைக்கு அம்மா இல்ல. அப்போ என்ன பண்ணலாம்? என்னம்மா இது கேள்வி? என்ன பண்ணலாம்னா, அந்த பொண்ணுட்ட நம்மள மாதிரி ஆள்க ரொம்ப பாசமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணுக்கு நாம ஏதாவது உதவி பண்ணலாம். என்ன பண்ணாலும் அம்மாவா ஆயிடுமா? அது ஆகாதுதான். அம்மாவோட இடத்த அம்மாவால மட்டும்தான் நிரப்ப முடியும். ஆமால, அம்மாவோட இடத்த அம்மா மட்டும்தானே நிரப்ப முடியும். ஆமா. சரி, எதுக்கு நீ இதெல்லாம் கேக்குற? ஒண்ணு இல்ல சிவானி. இல்ல, அந்த குழந்தைக்கு பெத்த அம்மா தான் இல்ல. இல்ல பாத்துக்கிற இன்னொரு அம்மா கிடைச்சா பெத்தவங்க மாதிரி யாரும் பாத்துக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அம்மா அந்த குழந்தைக்கு கிடைச்சா உண்மையிலே அந்த குழந்தை ரொம்ப லக்கி. உண்மைதானே? அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா கிடைச்சா அந்த குழந்தை ரொம்ப லக்கி. சிவானி, என்னாச்சு உனக்கு? யார பத்தி பேசுற? அந்த குழந்தை யாரு? ஒண்ணு இல்ல ஸ்வேதா, சும்மா கேட்கணும்னு தோணுச்சு. சிவானி, என்ன உன் ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஸ்வேதா, நேத்து நாம பார்த்தோமே ராம், போலீஸ கூட்டிட்டு வந்தாங்களே, அவங்கதான். அவங்களுக்கு ஒரு குட்டி குழந்தை இருக்கு. ஆனா அந்த குழந்தைக்கு அம்மா இல்ல.
என்ன சொல்ற சிவானி? அந்த குழந்தையோட அம்மா ஏதோ ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களாம். அச்சோ, அப்பனா அந்த குழந்தைய பாத்துக்கிறது எல்லாம் அந்த ராமோட பாட்டிமாவும். அம்மா இல்லாம ஒரு குழந்தை வளர்றது ரொம்ப கஷ்டம்ல. கஷ்டம்தான். ஓ, அந்த குழந்தைய நினைச்சுதான் நீ இவ்வளவு ஃபீல் பண்றியா? சரி, கவலையை விடு. அம்மாவோட பாசம் எல்லாம் தேவைதான். ஆனா அப்பாவோட பாசம் ஒரு படிக்கு மேல இருக்கும். அந்த குழந்தைய தான் உங்க அப்பா நல்லா பாத்துக்கிறாங்கன்னு சொல்றேல, அந்த குழந்தை நல்லபடியா இருக்கும். அப்படி இல்ல ஸ்வேதா, என்னதான் அப்பா பாத்துக்கிட்டாலும் அம்மா மாதிரி வருமா? சரிம்மா, அதுக்கு என்ன பண்ணலாங்கிற? அதான் யோசனையா இருக்கு. இதுல யோசிக்க என்ன இருக்கு? வேணா ஒரு பொண்ணை பார்த்து அந்த ராமுக்கு கட்டி வைக்க வேண்டியதான். சொல்ல முடியாது, அந்த பொண்ணும் அந்த குழந்தைய நல்லா பாத்துக்கிட்டாதான் போச்சு. கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டா நம்ம ஊர்ல தான் சித்தி கொடுமைய நிறைய கேள்விப்பட்டிருக்கோமே. ஆமால, அதுக்கு அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட வளர்றதே ரொம்ப சந்தோஷம். சரி விடு, கடவுளுக்கு யார் யாரு என்ன எப்படின்னு எழுதி வச்சிருப்பாரு. அதுபடிதான் நடக்கும்னு சொல்லலாம். நீ இதெல்லாம் யோசிக்கிறத விடு. வா, சாப்பிட்டுட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போய் சாதனாவை பார்க்கலாம். சரி ஸ்வேதா, சரி எழுந்து வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஆமால, அந்த குழந்தைக்கு அம்மானு யாராவது வந்து அந்த குழந்தைய கொடுமைப்படுத்தினா? வேண்டாம் வேண்டாம். ஆனா நாம நினைக்கிறது சரியா? என் மனசுல ஏன் இப்படி ஒரு எண்ணம் வருது? இது சாத்தியமா? திருவண்ணா சத்தியனாட்ட சொன்னா இதை ஏத்துக்குவாங்களா? தெரியலையே. ஆனா நான் கரெக்டா யோசிக்கிறேனா? சிவானி, வாமா. வாரேன் ஸ்வேதா. சரி, ஓகே, பாத்துக்கலாம். ஆனா என் மனசு ரொம்ப குழப்பத்திலேயே இருக்கு. இதுக்கு ஒரு நல்ல முடிவா சீக்கிரம் எடுக்கணும். அப்பதான் நான் நானா இருக்க முடியும். பார்க்கலாம். ஹாய் நந்து. என்னடா தனியா பார்க்கவான்னு கூப்பிடுற? என்ன நினைச்சிட்டு இப்படி கூப்பிட்டுருக்க? அது ஒண்ணு இல்ல நந்து, அன்னைக்கு பேசினதோட அப்படியே இருக்கு. அடுத்து பேச வாய்ப்பு கிடைக்கல. 2 நாளா சாதன ஆபரேஷன்ல டென்ஷன்ல இருந்தோம். இப்போ அதுவும் ஓகே. அதான் அப்புறம் அப்படியே நம்ம மேட்ரா பேசலாமேன்னு. நம்ம மேட்ரா? அதான் அந்த லவ் கல்யாணம். இல்ல வீட்டுல கல்யாணத்தை பத்தி பேசட்டும். நம்ம 2 பேரும் லவ் பத்தி. என்னடா பேச்செல்லாம் சரியில்லையே. அது அப்படிதான், லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா பேச்சு சரி இருக்காது, பார்வை சரி இருக்காது. ஏன் கண்ணு நொல்ல கண்ணா போச்சா? ஹே நந்து. சரி, அதெல்லாம் விடு. என்ன உங்க வீட்ல இருந்து எப்போ வரேன்னு சொல்லிருக்காங்க? கல்லிக்கு அவசரத்தை பாரு. டேய், அற வாங்காத. ஒழுங்கா கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. உங்க வீட்ல இருந்து எப்போ வரேன்னு இருக்காங்க? பொண்ணு பக்கம் தானே, அது எப்போ ஊர்ல இருந்து கிளம்புறாங்களோ அப்ப எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது வரைக்கும் ஆயினோ. ஏண்டா, எதுவுமே உங்க வீட்ல கேட்டு செய்ய மாட்டாங்களா? என் விஷயத்தை என்கிட்ட கேட்க மாட்டாங்க, மத்ததெல்லாம் கேட்பாங்க. அது ஏன் அப்படி? அது அப்படிதான். எங்க அப்பா அம்மாவுக்கு எனக்கு எல்லாமே பெஸ்டா குடுக்கறேன்னு நினைப்பு. அதனால பார்த்து பார்த்து செய்வாங்களாமா. என்கிட்ட சொல்லாம செய்யறாங்க. ஓ, இத இப்படியும் சொல்லலாமா? எப்படி வேணாலும் சொல்லலாம். அதை விடு, நம்ம மேட்ருக்கு வா. என்ன நந்து முறைக்கிற? என்னடா லூஸ் மாதிரி சும்மா லவ் ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தா அவ்வளவுதான், பாத்துக்கோ. சரி, லவ் பத்தி பேசல, கல்யாணத்தை பத்தி பேசலாமா? நான் கிளம்புறேன். சரி சரி, எதை பத்தியும் பேசல. நீ ஏதாவது கேளு, நான் பதில் சொல்றேன். நான் ஏதாவது கேக்குறதுக்கு என்ன இருக்குடா நீ வர சொன்ன? உன்னை ஏதாவது கேட்க சொல்றதுக்குதான். சரியில்லடா, சரியே இல்ல. சரி நந்து, அப்புறம் சாப்பிட்டியா? இல்ல. ஹோட்டல் கூட்டிட்டு போறியா? ஓகே, போலாமே. டேய், மணி 11. இன்னுமா சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்கேன்? ஓ, அப்பதான் சாப்பிட்டியா? சரி ஓகே. வேற காஃபி குடிச்சியா? ஆமா ஆமா, சாப்பிடறதுக்கு முன்னே காஃபி குடிச்சிருப்பேல. சரி ஓகே, அப்புறம் காலேஜ் கிளம்பிட்டியா? டேய், லூசாடா நீ. ஏதாவது பேசணும்ங்கறதுக்காக பேசாதடா. அப்படா நீ ஏதாவது பேசு. நீ வாயை மூடுனாதான் நான் பேச முடியும். சரி ஓகே, பேசல, நீ பேசு. ஆமா, உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். எங்க வீட்ல எல்லாரும் உன் பேர் கவியரசன் சொல்றாங்க. நீ என்னடா கண்ணாங்கற? இதுக்கு நான் வாயை திறந்து பதில் சொல்லலாமா? சொல்லு நந்து. சொல்லி தொலை. அது நான் பிறந்த உடனே எனக்கு வச்ச பேரு கவியரசன் தான். அந்த பேரை என் ஜாதகத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு அதோட அந்த பேரை மறந்துட்டாங்க. கூப்பிட்டதெல்லாம் கண்ணாதான், இப்போ வரைக்கும் கண்ணாதான். உங்க வீட்டுல ஜாதகத்தை கொடுத்து பேசியிருப்பாங்க, அதனால என் பேர் கவியரசன் சொல்லிருப்பாங்க. யா, ஆனா உண்மையை சொல்லுடா, வீட்ல உன் வாய் பேச்ச கேட்க முடியாம தானே உன்னை இப்படி ஊருக்கு பத்தி வேலை பார்க்க விட்டுருக்காங்க. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. ஏன் படிச்ச படிப்புக்கும் இங்கதான் வேலை கிடைச்சிச்சு. பார்த்தேன். பிகாம் தானே? ஏன் அது நான் படிக்கிறது ஈஸியா? அதுவும் கஷ்டம்தாமா. ரொம்ப கஷ்டம். சரி, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பேசேன். சரி, நான் கிளம்புறேன். அவ்வளவுதானா? இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு பேசலாம்டா. ஆனா அப்பா அம்மாட்ட வாசுதியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். உன்னை பார்த்தேன், பேசினேன், இதெல்லாம் நான் அப்பா அம்மாட்ட சொல்லல. உங்க வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வந்த பிறகு சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன். அதனால உன்கிட்ட பேசுறத யாராவது பார்த்தா அவ்வளவுதான்.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்க மாத்திரம் பேசுறது வேற, தனியா நின்னு பேசுறது வேற. அதனால நான் கிளம்புறேன். ஓ சரி 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 கிளம்பு, நாளைக்கு மீட் பண்ணலாம். ம் இல்ல எப்பவாவது டைம் கிடைச்சா. ம் ஓகே. அப்பா எல்லாம் ஓகே நந்து, ஆனா லவ் மட்டும். கல்யாணம் நிச்சயமாகட்டும், அப்புறம் சொல்றேன். ஏய் ஏய், அந்த 3 வார்த்தையில ஒரு வார்த்தையாவது சொல்லிட்டு போ. டேய் ஒரு வார்த்தை மட்டுமா? ஓகே ஓகே, வார்த்தையில சொல்ல வேணாம், சிரிப்பே சொல்லுது. போடா, ஒழுங்கா ஆபீஸ பார்த்து வேலைக்கு போ. ஓகே ஓகே. அடடா நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய்தான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது. அதிலே என் மனம் தெளியும் முன்னே அன்பே உந்தன் அழகு முகத்தை யார் வந்தென் நிலமார்பில் ஒட்டியதே. எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு நந்து. என்ன திரு, ஹாப்பியா? ஐசியூல இருந்து நார்மல் வார்டுக்கு மாத்தியாச்சு. ஆமாக்கா, ரொம்ப சந்தோஷம். இனி ஒன்னும் பிரச்சனை இல்ல, எதுக்கும் பயப்படாதீங்க. ஆனா நாங்க சொன்ன டைம் வரைக்கும் மாத்திரையை கண்டினியூவா எடுத்துக்கணும். அப்புறம் நீங்க டிஸ்சார்ஜ் ஆகும் மாத்திர சார் சொல்றத நீங்க ஃபாலோ பண்ணணும். மாத்திரை சாப்பிடுறது, செக்அப் போறது எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சாதனா, இப்போ உனக்கு ஓகே தானே? ஓகேக்கா, இப்போ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். ஓகேமா, வலியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். அப்புறம் இந்த ஒரு 2-3 நாளா உங்களுக்கு கொடுத்த மருந்து, இன்ஜெக்ஷன், மாத்திரை எல்லாமே உங்க உடம்ப கொஞ்சம் டயர்டாக்கும். அதெல்லாம் உங்க பொண்ணு சீக்கிரம் ஆறுறதுக்கும் வலி குறையறதுக்கும். அதனால கொஞ்சம் ஒரு 2-3 நாள் ஒரு மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா பழையபடி நார்மல் ஆயிடுவீங்க. ஓகேக்கா. சரி திரு, பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். கிளம்புறீங்கன்னா அடுத்து? என்னோட டியூட்டி இங்க முடிஞ்சது. இனி அத்தை வீட்ல 2 நாள் இருந்துட்டு அப்படியே எங்க ஊருக்கு கிளம்பிடுவோம். என்னக்கா அதுங்குள்ள? எனக்கு இங்க 4 நாள் டியூட்டி தான் திரு. 2 நாள் அத்தை வீட்ல ஸ்டே பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். நீங்க பாத்துக்கோங்க, ஏதாவது ஒரு டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்கக்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இப்படி வந்து கூட இருந்து பாத்துக்குவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. கடவுளா பார்த்துதான் என் தங்கச்சிக்காக உங்களை அனுப்பியிருக்காரு. நாளா என் தங்கச்சிய கூடயே இருந்து பாத்துக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்ன திரு, தேங்க்ஸ் எல்லாம் இது என்னோட கடமை தான். இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ்க்கா. போதும் திரு, போதும். சரி பாத்துக்கோங்க, ரொம்ப பேசாதீங்க. அவங்கள ரொம்ப டென்ஷன் ஆக்குற மாதிரி எந்த விஷயமும் சொல்லாதீங்க. நார்மலா ஒரு குழந்தைய மெயின்டைன் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. சரிக்கா. சாதனா, நான் கிளம்புறேம்மா. சரிங்கக்கா. அக்கா, சொல்லு திரு. ஊருக்கு போங்கள, கண்டிப்பா எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வாங்க. வீராட்ட சொல்றேன். ஓகேனா கண்டிப்பா வரேன். சரிங்கக்கா. அண்ணா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சரி. அண்ணே உண்மையிலே சந்தோஷமா இருக்கேமா. சரி, அப்பா அம்மாவை பாத்தியா? ஐயோ செம்ம சந்தோஷமா. அப்படியாண்ணா? என்கிட்ட சந்தோஷமா பேசினாங்க. ஆமாமா, அவங்களுக்குள்ளயும் ரொம்ப சந்தோஷம் இருக்கும்ண்ணா. ஏன்னா 1 வருஷமா அவங்க சந்தோஷமா இருந்த நான் பார்க்கவே இல்ல. எப்பவுமே என்ன நினைச்சுக்கிட்டே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இனி நமக்கு எப்பவுமே கஷ்டம் கிடையாதுமா. எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். சரிண்ணா. சரிண்ணா, அண்ணி எங்க? காலேஜ் போயிட்டாங்களா? இல்லம்மா, வீட்டுலதான் இருக்கா. நீ வீட்டுக்கு வந்த பிறகுதான் காலேஜ் போவாளாம். சரிண்ணா, இருக்கட்டும். இங்க பாருமா, யார் வந்தாலும் ரொம்ப பேசாத. கொஞ்சம் அமைதியா சத்தம் இல்லாம பேசு. ஏன்னா டாக்டர் அப்படிதான் சொல்லிருக்காங்க. சரிண்ணா. இன்னும் ஒரு 3-4 நாள் தான், அடுத்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அப்புறம் நீ கொஞ்சம் எப்பயும் போல இருந்துக்கலாம். சரிண்ணா. சரி, இனி அப்பா அம்மா வந்து உன்னை பாத்துக்குவாங்க. அண்ணே வீட்டுக்கு போயிட்டு கடையில கொஞ்சம் வேலை இருக்கு, பாத்துட்டு சாயங்காலத்துக்கு அப்புறம் எப்பயும் போல இங்க வந்துடுறேன். சரிண்ணா. அண்ணன் கிளம்புறேன். குமாரி, என்னங்க? வாங்க. உங்களதான் இன்னும் காணுமேன்னு பாத்துட்டு இருந்தேன். வாங்கங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? இல்ல இப்பதான் சாப்பிட்டேன். ஆமா, நீ என்ன கீழே இப்படி உட்காந்துருக்க? கீழே இப்படி உட்காந்து டெய்லி எந்திக்கிறதா நல்லதாங்க. குழந்தை சுகப்பிரசவமா பிறக்கும்னு சொன்னாங்க. அதெல்லாம் சரி, நீ ஏன் அப்படி உட்காந்து எழுந்திருக்க முடியும்? நான் பக்கத்துல இருந்தேன்னா உனக்கு கை கொடுப்பேன். ஆமாங்க, அதுதான் ஒரு மாதிரி இருக்கு. வீட்டுல கட்டில உட்காந்தா கூட எழுந்திருக்க போத்துல கை கொடுப்பீங்க. இங்க நானா எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. என்ன பண்ண, இங்கதானே நீ இருக்கணும்னு சொல்ற. நானா சொன்னேன்? நான் ஒண்ணு இங்க போன சொல்லலையே. உங்க அம்மா எங்க அம்மா சேர்ந்துதான் எல்லா வேலையும் பார்த்தது. அப்பனா அவங்க 2 பேர்த்தை தான் சொல்லணும். சரி, ஓகே, விடுங்க. இனிமேல் தான் ஆபீஸ் போகணுமா?
சாதனாவை பக்கம் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா கூட்டிட்டு போறீங்களா? நார்மல் வார்டுக்கு இப்பதாம்மா மாத்திருக்காங்க. இன்னும் 4 நாள்ல வீட்டுக்கு வந்துருவா. நீயும் 4 நாள்ல செக்அப் போகணும்னு சொன்னேல. அன்னைக்கு ஆபீஸ் லீவ் போடுறேன். ஹாஸ்பிட்டல் செக்அப் போயிட்டு அப்படியே திரு வீட்டுல போய் சாதனாவை பார்த்துட்டு வருவோம். நிஜமாவா? ஆபீஸ் லீவ் போட்டு கூட்டிட்டு போவீங்களா? கூட்டிட்டு போறேன். அன்னைக்கு ஃபுல்லா உன் கூட தான். ஹை ஜாலி. சரி இருக்கட்டும். நீ ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஏதாவது செய்தா? ஆஹா, இப்பதாங்க சாப்பிட்டேன். ஐயோ, என்னங்க வர வர தசு புசுன்னு வருது. சாப்பிட்டுட்டோம்னா படபடன்னு வருது. வெயில் வேற இப்ப கூடுதா? இருக்க முடியலங்க. என்னமோ மாதிரியா வருது. ஏமா ஹாஸ்பிட்டல்னா போலாமா? இல்லங்க, மாசம் கூட கூட இப்படித்தான் இருக்குமா? நேர மாசம் ஆயிடுச்சுல. என்னங்க, டாக்டர் கொடுத்த டேட்டுக்கு இன்னொரு 20 நாள் தான் இருக்கு. அடுத்து நம்ம குழந்தை வந்துருவான். ஆமாண்டி, நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீ நல்லா தைரியமா இரு. என்ன, நீயும் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளையும் நல்லா இருக்கணும். ரொம்ப தைரியமா இரு. உன் பக்கத்திலேயே நான் இருப்பேன். சரிங்க. அப்பப்பா சிரிப்பு வந்துருச்சு. உங்களை பார்த்தாலே சந்தோஷம் சிரிப்பு எல்லாம் வந்துரும். என் பையன் என்ன கேட்டானா? டெய்லி தான் கேக்குறான். என்ன சொன்னா? அப்பா சொன்ன டயத்துக்கு கரெக்டா வர மாட்டேங்கிறாங்கம்மா. அப்பாவுக்கு பஞ்சுவாலிட்டியே இல்ல. வந்தா ஒரு 2 அடி போடுமான்னு சொன்னான். யாரு? என் பையன் சொன்னான். ஆமாங்க, வேணா கேட்டு பாருங்க. இதோ கேட்டுருவோம். ஏய், என்ன? என் பையன் கிட்ட பேச போறேன்டி. நீங்க ஒன்னும் பேச வேண்டாம், தள்ளி உட்காந்தே பேசுங்க. இது என்னடி கொடுமையா இருக்கு? என் பொண்டாட்டி என் பிள்ளைகிட்ட பேசுறேன், அது பக்கத்துல உட்காந்து பேசினா என்னவா? இது ஒண்ணு நம்ம வீடு இல்ல. எங்க அம்மா பக்கத்து ரூம்ல தான் உட்காந்துருக்காங்க. பார்த்துட்டு தான் வந்தேன். பின்ன என்ன? நான் என் பிள்ளைகிட்ட பேச போறேன்னு தான் சொன்னேன். நீ என்னமோ? ஆஹா, நாங்களாம் ஒன்னும் நினைக்கல. நீ நினைக்கலங்கிறத சொல்ல தேவையில்ல, பார்க்கவே தெரியுது. என்னங்க? இன்னும் என்ன? அது நீ இல்லாம வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறேன். சரியா தூக்கம் கூட வர மாட்டேங்குது. அதான் ஒரு 2 நாளைக்கு தாங்குற மாதிரி. தாங்குற மாதிரி? சின்னதா கிஸ் எதுவும்? கொன்றுவேங்க எருமைங்க. பூமாரி. அம்மா. அத்த. இந்தாயா சாப்பிடு. என்னத்த? ராகி உருண்டை. கருப்பட்டி பால் நெய் எல்லாம் ஊத்தி பிசைஞ்சு இப்படி உருண்டை போட்டா ரொம்ப பிடிக்கும்னு சாப்பிடுவா. அதான் இன்னைக்கு செஞ்சேன். நீ எடுத்து சாப்பிட்டு பாரு. சரிங்க அத்த. பூமாரி, தண்ணி உன் பின்னாடி பாட்டில இருக்கு. ராஜுக்கு எடுத்து கொடு. சரிங்கம்மா. என்னங்க எப்படி பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? அம்மா என்ன நினைப்பாங்க? நம்ம பொண்ணு சந்தோஷமா இருக்கான்னு நினைப்பாங்க. ஆமா ஆமா நினைப்பாங்க. வேற என்னடி நினைக்க போறாங்க? பா, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? சரி சரி சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா? எங்க அம்மா லட்டு பிடிச்ச உடனேவும் 4-5 உள்ள போயிருச்சு. இப்படி மொத்தமா உட்காந்து சாப்பிட்டா தசு புசுன்னு வராம என்ன பண்ணுமா? என்னங்க? சும்மா சொன்னேன்டி. சரி சாப்பிடுங்க. உயிருருவாத உருக்குலைக்காத என்னில் வந்து சேர நீ யோசிக்காத திசையறியாத பறவைய போல பறக்கவும் ஆசை. என்ன பண்ற? பார்த்தா தெரியலையா? தெரியல, சொல்லு. வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன திடீர்னு? இன்னைக்கு என் நாத்தனார் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க. டாக்டர் சொன்னாங்களாம் அவங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகாம பாத்துக்கணும்னு. அதான் வீட்டுக்கு வரவங்கள வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கிளீன் ஆக்குறேன். ஓ, மேடம் உங்க நாத்தனாருக்காக செய்றீங்களா? ஆமா. சரி, எங்கேயாவது வெளியே கிளம்புறியா? இல்லையே. பின்ன என்ன இன்னைக்கு சேலை கட்டியிருக்க? சேலை கட்டினா வெளியே எங்கேயாவது போறேன்னு அர்த்தமா? அப்படின்னு நினைச்சேன். சரி, அப்பனா வெளியே கூட்டிட்டு போங்க. வா போலாம். ஹே, நிஜமா? போலாமா? போலாம். எப்போ? எங்க கூட்டிட்டு போறீங்க? இப்போ ரூம்க்கு. ரூம்க்கா? என்ன? சாரிய மாத்திரலாமா? வெளியே எங்கேயும் போக வேண்டியல. பேசாம கிளம்பிருங்க. நான் வாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். வந்து வம்பு எடுத்துட்டு இருந்தீங்கன்னா பாத்துக்கோங்க. கிளம்பட்டும் கிளம்பட்டும். சிரிப்பா பாரு. அம்மா. என்னங்க? சாரிமா, தெரியாம இடிச்சிட்டேன். இனி பக்கத்துல வந்தீங்க நான் தெரிஞ்சே இடிப்பேன். ஓகே ஓகே. அப்பா. என்ன என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன? இப்ப எதுக்கு வந்து இடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? வேலை பார்க்கவா வேணாமா? ஆமா, மேடம் வேலை பார்க்கறத நாங்க தொந்தரவு பண்றோம். ஒரே இடத்துல 1 மணி நேரமா தொடச்சிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு என்ன செய்து? பேசாம போங்க. அத்தை மாமா வீட்ல இல்லைன்னு ஓவரா பண்றீங்களா? என்னது? அப்பா அம்மா வீட்ல இல்லையா?
ஆமா, எங்க போயிருக்காங்க? இன்னைக்கு சாதனா வீட்டுக்கு வரல, அதனால கோவிலுக்கு சாமி கும்பிட போயிருக்காங்க. ஓ, எப்ப போனாங்க? இப்போதான். ஏன் கேக்குறீங்க? இல்ல, என்கிட்ட ஒன்னும் சொல்லல. அத்தான் நான் வீட்ல இருக்காங்களோன்னு நினைச்சேன். வீட்லலாம் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் கோவிலுக்கு போனாங்க. ஓ, என்ன? என்னங்க, ஏன் அப்படி பாக்குறீங்க? சொல்லுங்க, பக்கத்துல எதுக்கு வாரீங்க? என்னங்க, என்ன என்னன்னு கேக்குறேல. நீதானே அப்பா அம்மா வீட்ல இல்லைன்னு சொன்ன. அதுக்கு அதுக்கு ஓய், 10 நாளா தங்கச்சிக்காக ரொம்ப டென்ஷனா இருந்தேன், வேலையா இருந்தேன். பொண்டாட்டி ஒன்னும் கவனிச்சுக்க முடியல. அதான் இன்னைக்கு இன்னைக்கு ம், ஓ, இடத்த காலி பண்ணி போயிடுங்க. கையில என்ன வச்சிருக்கேன்னு தெரியுதா? ம், என்ன வச்சிருக்கேன்? ரேகை வச்சிருப்ப. மொக்க ஜோக்கெல்லாம் வேணாம், கிளம்புங்க. சாதனாவை போய் கூட்டிட்டு வாங்க. டாக்டர் சாயங்காலம் தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப யார் கூட இருக்கா? சக்தியும் சிவானியும். ஓ, ஏய், அடி வாங்குவேன். என்னடி? அடி வாங்குவேன். சரிதான். ஏய், என்ன பண்ற? திரு, இதெல்லாம் சரியில்லை, பாத்துக்கோ. என்ன சரியில்லை? என் பொண்டாட்டி நான் தூக்குறேன், கொஞ்சுறேன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமாடி, என் தங்கச்சி மறுஜன்ம எடுத்து வீட்டுக்கு வாரா. அதுக்கு என்னைய ஏன்டா பாடாப்படுத்துற? சந்தோஷமா இருந்தாலும் சரி, கவலையா இருந்தாலும் சரி, உன்னதான் பாடாப்படுத்துவேன். ஏன்னா அப்படி? என் மறுபாதி நீதானே. ஓ, சந்தோஷமா இருக்குடா உன்னை பாக்க. அப்பா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் அழகா சிரிக்கிற. ம், ம், ரொம்ப தேங்க்ஸ் டி. எதுக்கு? சாதனா ஆபரேஷனுக்காக நான் எந்த லெவல்ல இருந்தேன்னு உனக்கே தெரியும். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எனக்கு துணையா இருந்த பாத்தியா. ஐ லவ் யூ மா. இதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம். லவ் யூ சொன்னேல, அதையே ஒரு 4-5 சேர்த்து சொல்லு. லவ் யூ டி, ஏன் செல்ல பொண்டாட்டி. வாசுகி, அச்சச்சோ அத்தை, டம்மன் போட்டாங்கடா, மெதுவா இறக்கி விடு. இறக்கி விடு வாசுகி, இறக்கி விடு. மா, ஏய் எருமை, இறக்கி விடுடா. என்னப்பா? அம்மா வீடெல்லாம் தொடச்சுக்கிட்டு இருந்தா, அது கீழே விழுந்து ஸ்லிப் ஆகி கால் அடிபட்டுருச்சு, அதான். அச்சச்சோ, அப்படியா? என்னடா சொல்ற? இரு, கால் நல்லா நீவி விட்டியா? எங்க அடிபட்டிருக்கு? ரொம்ப பலமா இருக்குன்னா ஹாஸ்பிட்டல். இல்ல இல்லம்மா, கொஞ்ச நேரம் உள்ள போய் ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிரும். நான் உள்ள இறக்கி விட்டுட்டு வந்துடுறேன். ஏன்டா அப்படி பண்ற? இறக்கி விட்டுட்டு வர வேண்டாம் திரு. கால்ல அடிபட்ட இடத்துல தைலம் போட்டு நல்லா தடவி விட்டுட்டே வா. சரிங்கம்மா. அம்மா அப்பா கடைக்கு போயிருக்காங்க, வராங்க. ஓ சரிம்மா, போலாமா? ஏன்டா மானத்தை வாங்குற? சேட்ட அளவுக்கு மீறி போச்சு. பேசாம வா, இல்ல கீழே போட்டுருவேன். ரொம்ப நாள் கழிச்சு என் மகை முகத்திலையும் என் மருமக முகத்திலையும் சந்தோஷம். பார்க்கவே அழகா இருக்கு. ஏன்டா அப்படி பண்ற? ச்சே, அத்தை என்ன நினைச்சிருப்பாங்க? சந்தோஷமா இருந்துட்டு போட்டும் நினைச்சிருப்பாங்க. ஆமா, நினைக்கிறாங்க. மடியில உட்கார்ந்து இருந்தாலே ஆள் வந்தா தள்ளி விடுவேன். இன்னைக்கு என்ன கீழே இறக்கி விடாம தூக்கிட்டு வந்திருக்க? மடியில உட்காந்து கீழே தள்ளி விட்டா அடி விழாது, தூக்கிட்டுல நிக்கிறேன். கீழே போட்டு நிஜமாலே கை கால் அடிபட்டுருச்சுன்னா என் பொண்டாட்டி பாவம்ல, அதான் தூக்கிட்டு வந்துட்டேன். எனக்கு என்னமோ சரியா படல. சரி, இந்த கை எதுக்கு நமக்கு நடுவுல? கீழே இறக்கு. அதெல்லாம் முடியாது. அத்தை வீட்டுக்கு வந்தாச்சு, கொஞ்ச நேரத்துல மாமாவும் வந்துருவாங்க. ஒழுங்கா வெளிய கிளம்பு. இன்னைக்கு கிளம்புற ஐடியால உள்ள வரல. என்னங்க? ஏய் என்ன வெக்கமா? யாரும் சொல்லாமலும் ஓசை இல்லாமலும் தீயும் பஞ்சம் நெருங்க யாரை பெண் என்பது யாரை ஆண் என்பது ஒன்று அடங்க உச்சியில் தேன் விழுந்து என் உயிருக்குள் இனிக்குதடே.